உம்மை காணும் அவள் அக்கறைக்கு நான் போவேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். ஆமென். கைகளை அசைத்து ஹல்லேலூயா. ரெடியா? எல்லாரும் எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அவ்வளவுதான், எழுத ஆரம்பிச்சுங்க. இன்னையிலிருந்து முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். 1ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இயர் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா இந்த மாதிரி ஒரு நியூ இயர் சர்வீஸுக்கு வரும்போது நீங்க இந்த நிலைமையில இல்ல, அடுத்த லெவல் கர்த்தர் எல்லா விதத்திலையும். தேவனால் ஒரு சேவைக்குள்ளே பாய்ந்து சென்று அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு இருப்பேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு இருப்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். எனக்கான உம் திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும். பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும், புது பாதை தோன்றிடும். புது அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு இருப்பேன், தலையெழுத்துகள் மாறும், உன் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு இருப்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். நாங்களும் இப்பதான் உங்களை மாதிரி தத்துக்குட்டி தான். அப்படின்னா இந்த பாட்டு எழுதி 2 நாள் தான் ஆச்சு. அதனால இன்னும் எனக்கு எப்பவுமே ஒரு பாட்டு பாடணும்னா குறைஞ்சது ஒரு 500 டைம் பாடினாதான் ஒரு எனக்கே ஒரு கான்பிடென்டே வரும்னு வச்சுக்கங்களேன். அதனால உங்க லெவலில் தான் நானும் இருக்கிறேன். அதனால இது ரொம்ப அழகான சரணம். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டார்டிங் வந்து தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், உம்பலத்தாலே எந்த மதிலையும் தாண்டி செல்வேன். அடுத்து வந்து அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். சரணம் வந்து எனக்கான உம் திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. உண்மைதானே? புரியுதுல்ல? என் மேல அவர் வச்சிருக்கிற திட்டம் என் அறிவுக்கு கேட்கல. சத்தமா சொல்லுங்க. நீங்க எந்த கரைக்கு போகணும்ன்ற திட்டம் உங்க கையில இல்ல. அதான் நான் வந்த உடனே சொன்னேன், என்கிட்ட யாராவது ஒருத்தர் 10th படிக்கிற வரைக்கும், பைபிள் பாஸ்டர் ஆகிற வரைக்கும் என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, என் லைஃபினுடைய லட்சியமே ஒரு செங்கல் சொல்ல வைக்கிறதா. எனக்கு அதுதான் திட்டம். ஆனா எனக்கான கர்த்தருடைய திட்டம், நீ செங்கல் சொல்ல வச்சுட்டு செங்கல் அறுக்கிறதுக்காக பையன் இல்லப்பா, நீ நிறைய பேருடைய இருதயத்தை மாத்துற பையன்ப்பா அப்படின்ற திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆமே. எங்க அம்மா இப்ப முத்தமா கொடுக்குறாங்க, எங்க அப்பா முத்தமா கொடுக்குறாரு. எனக்கு சின்ன வயசுல கிடைக்காதெல்லாம் இப்ப கிடைக்குது. ஏன் அப்படின்னா, என் பையனப்பா நீ, என் வயிற்றுல பிறந்த பையனப்பா நீ, எப்படிப்பா நீ இத்தனை 1000 பேருக்கு முன்னாடி கர்த்தர் நிப்பாட்டுறாரு பாரு. சின்ன வயசுல கர்த்தர் உன் மேல எவ்வளவு திட்டம் வச்சிருந்திருக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆண்டவர் அக்கறைக்கு கொண்டு போகாம இருப்பாரு. ஆமே. எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. திரும்ப சொல்லும். எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும்.
பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும், புது பாதை தோன்றிடும். இப்ப கையமல் அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு இருப்பேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உண்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு இருப்பேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உண்மை காணும். ஆமென். அந்த சரணத்தை, ஒரு சரணத்தை மட்டும் உங்களை தெளிவுபடுத்திட்டு உட்கார வச்சிடுறேன். ஓகேவா? ரைட்டா? எங்க காலையில 3 மணி ஆனா கூட நீங்க அப்படியே ஃபயரா இருக்கணும். நீங்க புதிய வருஷத்துக்குள்ள உட்கார வச்சுக்கோ. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை குறிச்சு எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே சிங்க குட்டி மாதிரி இருக்கணும். நீங்க எரிய வச்சா பத்திக்கணும். நீங்க அப்படியே ஃபயர் ஆகணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமானவங்களை கொண்டு அசாதாரணமானவளை எதையுமே பார்க்காதீங்க, எதையுமே பார்க்காதீங்க. உன்னதமானவருடைய பலன் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இந்த வருஷம் அக்கறைக்கு போவீங்க. பிரதர், வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார் பிரதர். உங்களுக்காக ஒரு பாதை வரும். நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்புங்க. ஆண்டவரே, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், எப்படி ஆகும் அப்படின்னா பாசிபிளே இல்ல ஆண்டவரே. என்ன சொல்லுவாங்க? ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆகும்னு சொல்றது பாசிபிளா ஆண்டவரே? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னதமானவருடைய நிழல் உன் மேல விழும், பரிசுத்த ஆவியானுடைய நிழல் உன் மேல விழும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால். பிரதர், இது உங்களால முடியாது. ஆனா ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல இந்த வருஷம் கனமா வந்து இறங்கும். கர்த்தருடைய மகிமை உங்க மேல வந்து இறங்கும். அப்ப இது பாசிபிள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாது. ஆமென். இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லும், எனக்காக அவர் திட்டம் உன் அறிவுக்கு எட்டாது, உனக்கு கூட தெரியாதுப்பா. விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாது. ஆமென். நாளைக்கு போய் ஒரு கப்பல் வாங்குறேன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். அந்த கப்பல் வாங்குறேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஹலோ, ஏண்டா முதல்ல லுங்கி வாங்கி கட்டுறா, அதுக்கப்புறம் கப்பல் வாங்கலாம்டா. புரியுதுல்ல? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தரிசனத்தை சொன்னா கூட யாருமே அதை விடுங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை கூட நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது. எனக்கு இப்படி ஒரு மிராக்கல் நடந்துச்சுன்னு சொன்னா, ஏன்னா புழுற, எதுக்குடா புழுற, இப்படிதானே கேட்பாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்க. புரியாது, புரியாது, புரியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நிறைய பேருக்கு புரியாது. அவங்களுக்கு புரியாது மட்டும் இல்ல, உங்களுக்கு கூட சில நேரத்தில் என்ன செய்யாது. சத்தமா பார்த்து உங்களை பார்த்து இவ்வளவு பெரிய 8வது உயரத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நீங்க அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியாது பிரதர். போன 2025 வருஷம் கடைசி வருஷத்துல ஒரு தாடிக்கார ஒரு ஜெபம் நடத்தினாரு. அங்க போன ஒரு ஷெட்டை போட்டிருந்தாங்க. நல்ல குளிரும்னு நினைச்சேன், பயங்கரமா வேர்த்துச்சு. அங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அடுத்த வருஷம் உன்னை நெக்ஸ்ட் லெவல் ஏசப்பா கூட்டிட்டு போறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. என்னமோ தெரியல, அந்த வருஷத்துல இருந்து அப்படியே என் டிராவல் போயிட்டே இருக்கு பிரதர். நானும் பாக்குறேன் வண்டி நிக்காம போகுது. இது எங்க போய் கர்த்தர் கடைசியில் நிக்க வைக்கிறார் தெரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நாள் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. பாடுவோம். எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாது. திரும்ப திரும்ப சொல்லுவோம். எனக்கான திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும். பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை எல்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும், புது பாதை தோன்றிடும்.
அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், உம் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். ஆமென். ஹalleluya. Thank you. எல்லாரும் உட்காருங்க. ஆமென். Thank you Jesus.